வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துருக்கு. குறிப்பா நிஃப்டி 50 ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தது மட்டும் இல்லாம, அந்த ஏற்றத்த அப்படியே சஸ்டெயின் பண்ணி இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 190 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம் இன்னைக்கு நிஃப்டி 50ல நடந்திருக்கு. பட் பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கல. பட் வைடா மார்க்கெட்ல பல செக்டார்ல உள்ள பங்குகளும் இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால நம்ம போர்ட்ஃபோலியோவும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து பார்க்க போறோம். குறிப்பா எல்லா ரிசல்ட்ஸா தான் வந்து இருக்க போகுது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போறது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட் தான். ஸோ இந்த ஸ்மால் கேப் ஃபினான்ஸ் பேங்க் ஆக மொத்தம் அத்தனை பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஈக்விட்டாஸ், உஜ்ஜீவன் அண்ட் இன்னும் என்னென்ன ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கோ அத்தனையுமே ரொம்பவே நல்ல சரிவா வந்து குடுத்திருந்தது. ஆனா அதிலிருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னா அது இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. 830 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 65% உயர்ந்திருக்கு. ரூ. 1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய மேட்டர் இல்ல. பட் கன்சிஸ்டன்ட்டா சூப்பரான ஒரு குரோத் அண்ட் அசெட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அதனால தான் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நல்ல ஒரு ப்ரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. பட் ரீசெண்டாக இந்த ஐடிஎஃப்சி கூட சேர்ந்து மாட்டினாங்க. அந்த ஒரே ஒரு இஷ்யூ தானே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல ஏற்படாமல் இருப்பது ஒரு நல்ல செய்தி. அடுத்தது எஸ்பிஐ கார்டோட ரிசல்ட் வந்திருக்கு. எஸ்பிஐ கார்டு ரீசெண்டாக பலரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் எஸ்பிஐ கார்டு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரிஸ்க். அதனால இந்த எஸ்பிஐ கார்டை வந்து நான் தவிர்த்துட்டேன், பேசலை. ஸோ எஸ்பிஐ கார்டோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் பெட்டராக வந்து இருக்குது. 600 கோடி பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் லாபமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அசட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். இப்போ பார்க்கும்போது ஒரு ரூ. 670 650 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எஸ்பிஐ கார்டு நல்ல ஒரு டிப் கொடுத்துச்சு. ரூ. 630 வரைக்கும் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அங்கேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஏற்பட்டிருக்கு. ஸோ எங்கே வரைக்கும் போயிருக்கு, ரூ. 615 வரைக்கான ஒரு சரிவை கூட கொடுத்துருக்கு. அங்கேருந்து இப்போது ரூ. 670 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த எஸ்பிஐ. பட் இருந்தாலும் இதோட வேல்யூவேஷனும் ரொம்ப ப்ரீமியமில் இருக்கக்கூடிய ஒரு இது தான். பட் இது ஒரு நல்ல ஸ்விங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். பட் ரீசெண்டாக வந்து அதோட சப்போர்ட் எல்லாம் வந்து பிரேக் பண்ணுச்சு. ஸோ இதுலேயும் வந்து பல டைம் வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மேபி திரும்ப கூட இது ஸ்விங் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, ஸோ இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை மேபி நமக்கு ரிஸ்க் ஏற்படுத்திடுமோ அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் இது பக்கம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க் கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சிட்டி யூனியன் பேங்க் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு வங்கி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 120 கிட்ட வந்து நமக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்விங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான். ஸோ நல்ல சான்ஸை கொடுத்தது. பட் இதில் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ இது வேண்டாம் அப்படின்ட்டு ப்ராஃபிட் புக் வந்து பண்ணேன். பட் இப்போ பார்க்கும்போது 270 கிட்ட இருந்து கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபெட்ரல் பேங்க்கா இல்லை சிட்டி யூனியன் பேங்க்கா அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கை கழட்டி விட்டேன். ஃபெட்ரல் பேங்க்கை இப்போ ரீசெண்டாக வந்து கழட்டி விட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டர். பட் இது கோவிட்லேருந்து தொடர்ந்து ஒரு பெரிய ஸ்விங்லேருந்து அந்த ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா உடச்செறிஞ்சு இப்போ மேலே ஓடி இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சிட்டி யூனியன் பேங்க் கிட்டேருந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக இந்த காலாண்டில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் தரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பக்கத்தில் புது பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இந்த ரிசல்ட்டையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் கம்ப்ளீட் ஆகும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், எப்படி ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்து டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. அசட் குவாலிட்டியும் அதே நேரத்தில் அட்ராக்டிவாக மாறி இருக்கிறது. சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். 360 கோடி பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ரூ. 700 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக 697ல் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ 1 டைமை தாண்டி இருக்கு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போதும் இதே கன்சிஸ்டன்ட் க்ரோத் எப்படி நம்ம சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தோமோ
அதே மாதிரியான கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி யூனியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அண்ட் இந்த கர்நாடகா பேங்க், இன்னும் சில பேங்க்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணக்கூடிய வங்கி நிறுவனங்களாக வந்து இருக்குது. பட் சேஃப்டி ரொம்ப வந்து முக்கியம் உள்ளவங்களுக்கு இந்த வங்கி ஒர்த்து தான். இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. சில வருடங்கள் கழித்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். பட் இவங்களுடைய இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இதுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 400 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரீசெண்டாக 400 வந்து இது ரீச் பண்ணலை. ஸோ ரீச் பண்ணாமல் ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ பார்ப்போம் இதோட ஏற்றம் இன்னும் எவ்வளோ தூரம் வந்து நீடிச்சு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிண்டால்ஸாவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஜிண்டால்ஸாவோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரில் வந்து ஒரு 40 கோடி கிட்ட அதிகமாக பண்ணினாலும் கூட, ஸோ இவங்களுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வந்து நல்லா இல்லை. மார்ஜின் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு இந்த ஜிண்டால்ஸாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இன்னும் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கல எதனால் இந்த மார்ஜின் டிக்ளைன் ஆயிருக்கு, ஸோ என்னென்ன இடையூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் கூட அதை நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல தான் இந்த ஜிண்டால்ஸா வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது அரௌண்ட் 200 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். அங்கேருந்து கம்பேர் பண்ணாலும் கிட்டத்தட்ட மோர் தென் 20% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு நிறுவனமாக இந்த ஜிண்டால்ஸா வந்து இருக்குது. ஸோ இந்த ஜிண்டால்ஸா ஒன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒருக்கா ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்போது 22 அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணாங்க. அதோட ஒரு எதிரொலி பார்த்தீங்கன்னா இந்த பங்குல ரொம்ப நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தலைகீழாக அப்படியே சேஞ்ச் ஆச்சு. மார்ஜின் பீக் ஆச்சு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஷேரோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. பட் கொஞ்ச நாள் அப்படியே ப்ரெஷரில் இருந்தது. அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு மேலே போய் ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல உச்சத்தில் தான் வந்து இருக்குது. நான் இதை வந்து 2வது டைம் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஹோல்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த பங்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறத. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ரூ. 240 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக வந்து தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்போது 20% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பாருங்கள் ரூ. 12,000 கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணும்போது எப்போது இந்த அதானியோட ஒரு இஷ்யூ வரும்போது இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் வந்து இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஓடிட்டு இருந்தது. பயம் எங்கே பார்த்தாலும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பிடிப்பதற்கே அந்தளவுக்கு பயம். பட் அந்த நேரத்தில் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மூலியமாக மட்டுமே கிடச்சிருக்கும். ஸோ இப்போது ஷேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் த டைமுக்கு மேலே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம். ஸோ எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த டைமில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதானியினோட வருகையினால் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஸோ அதை வந்து ஈஸியாக இவங்க ஹேண்டில் பண்ணி மேலே வருவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தான் அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ கண்டினியூ ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ இவங்களுடைய கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எங்கே போயிருக்கிட்டு 3000 கோடி கிட்ட லாபத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு. ஆக மொத்தத்தில் ஒரு பெட்டரான ஒரு இயராக FY26 இந்த அல்ட்ராடெக்கு வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸாக அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு அமைஞ்சிருக்கிறது நம்மளால் இந்த இடத்துல கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து மற்ற சிமெண்ட் பங்குகளும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஏன்னா ஏசிசி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவனோட ரிசல்ட்டும் நல்லா இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸோ இந்த ஆயில் இந்தியா அதுக்கப்புறம் ஐஓசிஎல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரின்ல எங்கே லிபியால வந்து ஆயில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து ஆயில வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 2 நிறுவனங்களுக்குமே அதிகமாக வந்து இருக்குது. ஸோ வெளிநாட்டு அசட்ஸை வந்து கைப்பற்றுவதில் இப்போ இந்திய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு முனைப்பை காட்டிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஆயில் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, ONGC பிரேசிலில் பண்ணுறாங்க. ஸோ கோல் இந்தியா அர்ஜென்டினா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற இடங்கள்லாம் ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக NMDCயும் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய PSU நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அசட்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுல முழு மூச்சாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட
பலன் நமக்கு லாங் டேர்மில் தான் வந்து டெஃபினட்டாக தெரியும். அது வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் காரை வந்து மார்க்கெட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஷோரூமை வந்து ஓப்பன் பண்ண போகிறதா, அதுவும் ஓன் ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது புள்ள பிறக்கறதுக்கு முன்னாடியே பேர் வைக்க போகிறோங்கிற கணக்கில், ஸோ புள்ள பிறக்கறதுக்கு முன்னாடியே தொட்டில் வாங்குறோம் அப்படிங்கிற கணக்கில் இப்போ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் பண்ணுது. பட் அந்த பழமொழியெல்லாம் வேறு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு இதுக்காக சொன்னேன். பட் இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் காரை வாங்கிட்டு வந்து என்ன ரோட்ல நிறுத்தும், ஷோரூம் இருந்தால் தானே ஷோரூமில் நிறுத்த முடியும். ஸோ இப்போது அது ஒரு செய்தின்னு கொடுத்துருக்காங்க. விரைவில் இந்த ஜெட்டூர் T2 இதெல்லாம் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. செரியோட மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் எந்த அளவுக்கு இந்தியன் ஆட்டோமொபைலை வந்து ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்க போகிறாங்கங்கிறத பார்க்க ரொம்பவே ஆர்வமாக வந்து நான் இருக்கேன். அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து அப்டேட். ஸோ மாருதி சுசுகி இந்த FI 27ல் பிரசா, இந்த ஃபேஸ் லிஃப்ட், வேகனார் ஃபேஸ் லிஃப்ட் அண்ட் இந்த புது எஸ்யூவி. ஸோ இது வந்து இந்த கிராண்ட் விட்டாராவை பேஸ் பண்ண ஒரு 7 சீட்டர் அப்படின்னு தான் ரூமர் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா பலினோலையும் வருது. ஸோ பல மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. பட் இந்த அப்டேட் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ மாருதி சுசுகி புது மாடல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு இந்த வருடம் ரொம்ப தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக வந்து தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் நான் டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டலோட ஃபவுண்ட்ரி கஸ்டமராக வந்து மாறுறாங்க. ஸோ குறிப்பாக அவங்களுடைய ஒரு ஜென்ரேஷன் டிபியூவை வந்து இன்டலோட இஎம்ஐபி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, பேக்கேஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து உருவாக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டெல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரும் ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டெலுக்கு இதுக்கு முன்னாடி டெஸ்லா கிடச்சிது. ஸோ மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்தும் ஒரு ஆர்டர் வின் பண்ணாங்க இன்டெல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக இவங்களுக்கு இன்னும் மற்ற கம்பெனிஸ் என்விடியா போன்ற நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் ஸோ டீல் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் கிட்ட இருந்து டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபவுண்ட்ரிக்கு என்னைக்கு காலம் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு வருடம் தான். ஸோ 27 நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள காலங்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் ஓடிரும். ஆனால் ஸோ முந்தைய காலங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் தான் பிந்தைய காலங்களில், வரும் காலங்களில் அது நமக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், நமக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ கரெக்டாக வந்து இதை ஃபோக்கஸும் வந்து பண்ணியிருக்கோம். இன்டெல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் ஒரு 3-4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபவுண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இன்டெலை நான் பிடிப்பதற்கான ஒரு மெயின் ரீசனாக வந்து இருந்தது. ஏன்னா ஸோ ஏஎம்டி இவங்களுக்கெல்லாம், என்விடியா போன்றவர்களுக்கெல்லாம் கடும் போட்டி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து கணிச்சது தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற நிறுவனங்கள் இப்போ பாருங்கள், ஆம் பார்த்தீங்கன்னா இந்த சிபியூவை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, என்விடியாவும் லான்ச் பண்ண போகிறாங்க. குறிப்பாக இந்த அமேசான், கூகுள், மெட்டா போன்ற நிறுவனங்களும் கஸ்டம் ASICஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி காம்படிஷன் ஏற்படும்போது எப்படி வந்து சமாளிப்பாங்க இந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. பட் இது வந்து உடனே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் விரைவில் ஃப்யூச்சரில் ஏற்படலாம். பட் ஷேர் மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே ஒரு சிம்டம்ஸை வந்து நமக்கு காட்டலாம். ஒரு பெரிய சரிவை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. அதனால் அதை நான் தவிர்த்துட்டு ஸோ ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பட்டுது. ஸோ ஒரு பக்கம் ஃபவுண்ட்ரி, இன்னொரு பக்கம் சிப் மேனுஃபேக்சரிங், சிப் டிசைனிங் எல்லாம் கையில் வச்சுருந்த ஒரு ரீசன்னால் இன்டலை வந்து பிக் பண்ணேன். அது இப்போது நல்ல பலன் அளிச்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், மாற்றங்கள் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம தொடர்ந்து அது கூடயே சேர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் நாலேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ டைம் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணலை. நம்ம வந்து அதை பணமாகவும் மாற்றியிருக்கோம். அது போக ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நமக்கு கெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு எங்கே போய் படித்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. நம்மளாக உணர்ந்தால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஸோ குவால்காம் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. குவால்காம் பார்த்திங்கன்னா இப்போது ஓப்பன்ஏஐ கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஏஐ ஒரு டிவைஸ் வந்து ஃபோன், ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு எது வேணால் வந்து சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஏஐ டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை வந்து உருவாக்க போகிறதா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை உருவாக்க போகிறதா இந்த பார்ட்னர்ஷிப் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பட் இன்னும் குவால்காம் இல்லை ஓப்பன்ஏஐ யாரும் வந்து வெளியே சொல்லலை. இதில் மீடியா டெக் இருக்காங்க, சைனாவை சேர்ந்த ஒரு நிறுவனமும் வந்து இருக்குது. ஸோ எப்படி சைனா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ட்டு தெரியல. ஸோ இப்போல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து அறிக்கலையா அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஏன்னா ட்ரம்ப்புக்கு
சைனாக்காரன் அச்சுன்னு தும்முனாலே மூக்க சொரிஞ்சு போட்டு, "டேய் நீ ஏன்டா என்னோட NVIDIA சிப்ப வாங்குன? உனக்கு யார்றா குடுத்தா?" அப்படின்ட்டு குதிக்கக்கூடிய ஆள் இப்ப இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. பட் இந்த மாரியான நிகழ்வுகள் நடக்க போகுது. ஸோ Qualcomm அதுல பெரும் பங்காற்ற போகுது அப்படிங்கிறதும் நமக்கு கண் முன்னாடி வந்து தெரியுது. ஸோ ஃபியூச்சர் இன்னும் பெரிய அளவுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல தாண்டி அடுத்த கட்ட ஒரு டெக்னாலஜி வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த ஆர்டிக்கல் மூலியமா எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நாளைக்கு நடந்துராது. இன்னும் சில வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி 2 வருடங்கள், 3 வருடங்கள் கூட ஆகலாம். இல்ல தொழில்நுட்பத்தோட வேகத்தினால விரைவில் வந்தாலும் வரலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த கட்டத்த வந்து அடைய போகுது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கஸ்டம் சாஃப்ட்வேர் அதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டெல்லாம் இருக்க போறதில்ல. இல்ல விண்டோஸ் இந்த மாரி எதுவும் இருக்க போறதில்ல. ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துலருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் வேற தான். ஸோ அதனால ஒரு சரியான ஹைப் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதனால இன்னைக்கு Qualcomm பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12, 10% வரைக்கான ஒரு ஏற்றத்தலாம் வந்து குடுத்திருந்தது. ஆனா, இப்ப பார்க்கும்போது அடிச்சு கீழ இறக்கிட்டாங்க. "தம்பி கீழ போப்பா" அப்படின்ட்டு கீழ அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ Qualcomm பார்ப்போம். ஸோ Qualcomm என்ன பொறுத்தவரைக்கி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் வந்து இருக்கு. பட் ஒரு $150 கிட்ட இருக்கு. ஸ்டில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு தான் நான் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்டேட் பண்றேன். ஜஸ்ட் இந்த செய்திக்காக மட்டும் இல்ல. ஸோ Qualcomm பார்த்தீங்கன்னா, விரைவில் இது லான்ச் பண்ண போறாங்க. இது சர்வர் ரேக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஓன் CPU அண்ட் இந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தலைவரே வந்து ரெடி பண்ணி வந்து லான்ச் பண்ண போறான். அதுவும் நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த Qualcomm பொறுத்தவரைக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அது போக ஸோ CPUவோட பிரைஸ் ஏறுவதும் பார்த்தீங்கன்னா, Qualcommக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி நான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தேன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இல்ல ஒரு பெட்டர் ரேஞ்ச் ஒரு வந்தா தான் நம்ம எல்லாத்துக்கும் சேஃப்டி அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த டைம் வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன். இனிஷியலா நான் ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்க கூட ஷேர் பண்ணாம பெட்டர் ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!